Hello explorers, welcome to our YouTube channel. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஸ்ரீ பசவேஸ்வரா காயத்ரி கோவில் அமைவிடம். இந்த கோவில் 14வது மெயின் ரோடு, 17வது கிராஸ், செக்டார் 2 HSR லேஅவுட், பெங்களூருவில் அமைந்துள்ளது. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 11:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. ஸ்தல தீர்த்தம் கோவிலில் நடைபெறும் அபிஷேகங்களுக்கு பயன்படுத்தப்படும் புனித நீர் மற்றும் கோவில் வளாகத்தில் உள்ள கிணற்று நீர் தீர்த்தமாக கருதப்படுகிறது. ஸ்தல விருட்சம் இது நகர்ப்புறத்தில் அமைந்துள்ள நவீன கோவில் என்பதால் பழமையான கோவில்களைப் போல ஒரு குறிப்பிட்ட வரலாற்று சிறப்புமிக்க மரம் என்று எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இருப்பினும் கோவில் வளாகத்திற்கு அருகிலேயே ஒரு ஆலமரம் உள்ளது. இது பக்தர்களால் புனிதமாக வழிபடப்படுகிறது. கோவில் சிறப்பம்சங்கள் கோவிலின் நடுவே ஒரு கம்பீரமான துவஜஸ்தம்பம் அதாவது கொடிமரம் அமைந்துள்ளது. கோவில் மிகவும் சுத்தமாகவும் நவீன வசதிகளுடனும் கட்டப்பட்டுள்ளது. சன்னதிகள் இந்த கோவிலில் பல தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மூலவர் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் சிவன். இவர் கோவிலின் மைய பகுதியில் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார். தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ காயத்ரி தேவி அலங்காரங்கள் வேதங்களின் தாயாக போற்றப்படும் காயத்ரி தேவிக்கு இந்த கோவிலில் செய்யப்படும் அலங்காரங்கள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். குறிப்பாக நவராத்திரி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தேவி பல்வேறு ரூபங்களில் காட்சியளிப்பார். தினசரி மற்றும் வாராந்திர அலங்காரங்கள் சந்தன காப்பு விசேஷ நாட்களில் தேவிக்கு முழுமையாக சந்தனத்தால் காப்பு சாத்தப்பட்டு குங்கும பொட்டு வைத்து பட்டு வஸ்திரம் உடுத்தி அலங்காரம் செய்யப்படும். இது தேவியின் சாந்த சுரூபத்தை வெளிப்படுத்தும். மஞ்சள் காப்பு வெள்ளிக்கிழமைகளில் அல்லது ஆடி மாதங்களில் மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்படுகிறது. இது மாங்கல்ய பாக்கியம் அருளும் கோலமாக கருதப்படுகிறது. புஷ்ப அலங்காரம் மல்லிகை, தாமரை மற்றும் ரோஜா மலர்களால் தேவிக்கு நித்திய அலங்காரம் செய்யப்படுகிறது. நவராத்திரி சிறப்பு அலங்காரங்கள் நவராத்திரியின் 9 நாட்களும் காயத்ரி தேவிக்கு தினமும் ஒரு தேவியின் வடிவத்தில் அலங்காரம் செய்யப்படும். முதல் நாள் ராஜராஜேஸ்வரி அல்லது மகேஸ்வரி, 2ஆம் நாள் பிராமி அல்லது சரஸ்வதி அதாவது கல்விக்கு அதிபதி, 3ஆம் நாள் வைஷ்ணவி அல்லது மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதி. மற்ற நாட்கள் காமாட்சி, மீனாட்சி, துர்கா, அன்னபூரணி, மகிஷாசுரமர்தினி போன்ற பல்வேறு வடிவங்களில் தேவி அருள் பாலிப்பார். காயத்ரி ஜபம் மற்றும் ஹோமம் காயத்ரி ஜெயந்தி மற்றும் பௌர்ணமி நாட்களில் காயத்ரி தேவிக்கு சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்படுகின்றன. இந்த நாட்களில் தேவி வேதமாதா கோலத்தில் கையில் ஜபமாலை மற்றும் சுவடிகளுடன் காட்சி தருவார். ஸ்ரீ மகா கணபதி இவர் சிவனின் வலது புறத்தில் வீற்றிருக்கிறார். பிற சன்னதிகள் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி கோவிலின் நுழைவு வாயிலில் வலது புறத்தில் அமைந்துள்ளது. ஸ்ரீ நாகராஜ சுவாமி நாகதோஷ பரிகாரங்களுக்கு இங்கு வழிபடலாம். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்
கோவில் வரலாறு. இது ஒரு நவீன காலத்தில் கட்டப்பட்ட கோவில் ஆகும். உள்ளூர் தகவல்களின்படி சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்ட ஒரு உள்ளூர் பிரமுகர் அல்லது அமைச்சரின் ஆதரவுடன் இந்த கோவில் கட்டப்பட்டது. பக்தர்களின் வசதிக்காக அனைத்து நவீன வசதிகளுடனும் இது நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோவிலுக்கு ஏன் பசவேஸ்வரா என்று பெயர் வந்தது? இந்த கோவிலுக்கு ஸ்ரீ பசவேஸ்வரா காயத்ரி கோவில் என்று பெயர் சூட்டப்பட்டதற்கு முக்கிய காரணம் கர்நாடகாவில் வாழ்ந்த மாபெரும் சீர்திருத்தவாதியும் சிவ பக்தருமான பசவேஸ்வரர் அவர்களை போற்றுவதே ஆகும். பசவேஸ்வரின் பெருமை. 12ஆம் நூற்றாண்டில் கர்நாடகாவில் வாழ்ந்த பசவேஸ்வரர் சாதி வேறுபாடுகளை களைந்து சிவ வழிபாட்டை மக்களிடம் எளிமையாக கொண்டு சென்றார். அவரை கௌரவிக்கும் விதமாக கர்நாடகாவில் உள்ள பல சிவன் கோவில்களுக்கு அவர் பெயர் சூட்டப்படுவது வழக்கம். நந்தியின் அவதாரம். பசவா அல்லது பசவேஸ்வரர் என்பது சிவபெருமானின் வாகனமான நந்தியை குறிக்கிறது. பசவேஸ்வரர் நந்தியின் அவதாரமாகவே கருதப்படுகிறார். சுருக்கமாக சொன்னால் சிவன் என்பவர் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கு. பசவேஸ்வரர் அந்த இலக்கை அடைவதற்கான வழியை காட்டிய வழிகாட்டி. வழிபாட்டு முறைகள். இங்கு தென்னிந்திய ஆகம விதிகளின்படி பூஜைகள் நடைபெறுகின்றன. பிரதோஷம். ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் மாலை 5 மணியளவில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் இணைந்து ருத்ரம் மற்றும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வார்கள். சிவனுக்கு ருத்ராபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெறும். சிவராத்திரி. இந்த கோவிலின் மிக முக்கியமான திருவிழா மகா சிவராத்திரி ஆகும். அன்று இரவு முழுவதும் கோவில் திறக்கப்பட்டு 4 கால பூஜைகள் நடைபெறும். சங்கடஹர சதுர்த்தி. விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தினசரி வழிபாடு. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் நித்திய பூஜைகளும் மங்கள ஆரத்தியும் நடைபெறும். இந்த கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது நாகதோஷ பரிகார பூஜைகள் செய்வதற்கு ஆகும். நாகதோஷ பரிகார பூஜைகள். இந்த கோவிலின் நுழைவாயிலேயே அதாவது வலதுபுறம் ஸ்ரீ நாகராஜ சுவாமி சன்னதி அமைந்துள்ளது. இங்கு நாகதோஷ நிவர்த்திக்காக பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. அஸ்லேஷ பலி. நாகதோஷம், சர்ப்பதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்காக இங்கு மிக முக்கியமாக செய்யப்படும் பூஜை அஸ்லேஷ பலி ஆகும். ஒவ்வொரு மாதமும் வரும் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று இந்த பூஜை சிறப்பாக நடத்தப்படுகிறது. இது நாகமண்டலம் வரைந்து கலச ஸ்தாபனம் செய்து செய்யப்படும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகார பூஜை ஆகும். நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி. ஆடி மாதத்தில் வரும் நாக சதுர்த்தி மற்றும் கருட பஞ்சமி நாட்களில் நாகருக்கு சிறப்பு பால் அபிஷேகம் மற்றும் மஞ்சள் காப்பு அலங்காரம் நடைபெறும். பெண்கள் தங்கள் குடும்ப நலனுக்காக புற்றுக்கு பால் ஊற்றி வழிபடும் வழக்கம் இங்கு கடைபிடிக்கப்படுகிறது. ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி காலங்களில் தோஷ நிவர்த்திக்காக சிறப்பு ஹோமங்கள் மற்றும் பரிகார அர்ச்சனைகள் செய்யப்படுகின்றன. விளக்கு பூஜை. ஆடி வெள்ளி மற்றும் தை வெள்ளி போன்ற நாட்களில் சுமங்கலி பெண்கள் ஒன்று கூடி செய்யும் திருவிளக்கு பூஜை இங்கு மிகவும் பிரபலம். இவ்வளவு சிறப்பம்சங்கள் கொண்ட கோவிலை நீங்களும் போய் பாருங்க. லொகேஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. Thank you for watching this video. Stay tuned and subscribe this channel for more Dheera videos and travel vlogs. Bye.